ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி எறா வடை செய்ய போகிறேன். அதுக்காக தேவையானது 1/2 கிலோ எறா எடுத்து வச்சுக்கிறேன். 3/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. எறா வடை எறாவை தனியாக கூட செய்யலாம். எறா வடை நான் இன்றைக்கி எறா கூட கடலைப்பருப்பு தான் சேர்த்து செய்ய போகிறோம். நம்ம வடை இப்போ நைட்டே ஊற வைக்கலாம். இல்லாட்டினா காலையில் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. ஊற வச்சுட்டு அப்போ தான் நல்லா இருக்குங்க செய்கிறதுக்கு. எறாவை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி எறா வடை செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பை நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இதுமாரி ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்தமாரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். எறா வடைக்கு தேவையானது 2 வெங்காயம் இதுமாரி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை இதுமாரி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். 6 பச்சை மிளகா வெட்டிக்கணும் அதுமாதிரி பொடியாக. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வெட்டி இதுமாரி வச்சுக்கணும் பொடியாக. ஒரு துண்டு இஞ்சி இதுமாரி பொடியாக வெட்டிக்கணும். ஒரு முழு பூண்டு இதுமாரி வெட்டி பொடியாக வச்சுக்கணுங்க. எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு இதுமாரி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கணும். காஞ்ச மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு இதுமாரி அரைச்சி கொஞ்சம் போடணுங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கினா போதும். 1/2 டேபிள் ஸ்பூனு எல்லாத்தையும் கலந்துக்கணும். இதில் எறா கூட கலந்துக்க வேண்டாங்க எல்லாத்தையும். இப்போ இதை கலக்கிட்டோம். வானல் வச்சு அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் வதக்கிக்கணுங்க. இதை எறாவை வானலை வச்சுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எறாவை வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். இப்போ எறா இதில் போட்டுக்க வேண்டியதாங்க. கொஞ்ச நேரம் இப்படி எறாவை வதக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு வடையில் பச்சையாக போட்டாக்கா ஒரு சில இது வேகாமல் இருக்கும், நல்லா இருக்காது, சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதுமாரி கொஞ்சம் லைட்டாக வதக்கி போட்டாக்கா வடையில் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போது. இப்போ நம்ம வதக்கி முடிச்சாச்சு. இந்த அளவு பதம் போதுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இதை வடை மாவில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. எறா இப்போ கடலைப்பருப்பில் சேர்த்துக்கணுங்க. இப்போ வடை மாவில் வெங்காயம் வெட்டி வச்சோமா அதை போட்டுக்கணுங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கணும். இஞ்சும் பூண்டும் வெட்டுனதை போட்டுக்கணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கணுங்க. 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா எறா போட்டுக்கிறோம், அதனால் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வடைக்கு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம். இது தேவையான உப்பு இப்போ போட்டுக்கணுங்க. போட்டுட்டு கலந்துக்கணும். வடை மாவை இந்தமாரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம வடை போட வேண்டியதாங்க. இதுமாரி பிடிச்சி வைக்கணும். இப்படி கையை வச்சு அழுத்திக்கணும். உள்ளங்கையில் இதுமாரி அழுத்திட்டாக்க வடை ரெடி ஆகிடும். இதுமாரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் தாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் போடணுங்க வடையை. இதுமாரி போட்டுக்கணும். இந்தமாரி போட்டுக்கணுங்க வடையை. இதுமாரி திருப்பி போட்டுக்கணும். ஒரு பக்கம் வெந்தெடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். பொறிமா திருப்பி போடணும். வடை பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஒன்று எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா வடிகட்டணும் எண்ணெய் போகிற வரைக்கும்.
நல்லா நம்ம இறா வந்து நம்ம வதக்கி போட்டோம், அதனால் நல்லா வாசனை வருது வறக்கும் போதே. இதுமாரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனால் போதும், எடுத்துடலாம் எல்லாத்தையாங்க. எல்லா வடையும் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இறா வடை ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எட்சன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.